ஆணவ கொலைகளை தடுக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஆணவ படுகொலை விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதல்வர், சாதி இரண்டொழிய வேறில்லை என்ற ஔவை மொழியே தமிழ்நாட்டின் கொள்கை என குறிப்பிட்டார். சாதி ஆணவ படுகொலைகளுக்கு பின்னால் ஆணாதிக்கமும் இருக்கிறது என கூறிய முதல்வர், ஆணவ படுகொலைக்கு எதிராக அனைவரும் பேச வேண்டும் என வலியுறுத்தினார். ஆணவ படுகொலைகளை தடுக்கும் நோக்கில் உரிய சட்டம் இயற்ற தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்தார். சீர்திருத்த பரப்புரையும் குற்றத்திற்கான தண்டனையும் வாழும் கேடயமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். இது குறித்து தேவையான பரிந்துரைகள் அளிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு KN பாஷா அவர்கள் தலைமையில் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுடவியல் அறிஞர்களை கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இம்மாமன்றத்தில் அறிவிக்கிறேன். இந்த ஆணையம் அரசியல் இயக்கங்கள், சட்ட வல்லுநர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் என அனைத்து தரப்பினர் கருத்துக்களையும் பெற்று இப்பொருள் குறித்து உரிய பரிந்துரைகளை வழங்கும். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஆணவ படுகொலை தடுக்கும் நோக்கில் உரிய சட்டமேற்ற தேவையான நடவடிக்கைகள் எடுக்கும் என்று உறுதியளித்து அமைகிறேன். இருமல் மருந்தால் குழந்தைகள் உயிரிழந்ததற்கு மருந்து நிறுவனங்களை தமிழக அரசு முறையாக கண்காணிக்காததே காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி K. பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2 ஆண்டுகளாக ஸ்ரீசன் மருந்து நிறுவனத்தில் ஆய்வு நடத்தப்படவில்லை என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், கிட்னி முறைகேடு வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பின் அடிப்படையில் திமுக அரசு செயல்படவில்லை என குற்றம் சாட்டினார். கிட்னி முறைகேடு நன்றா தெரியும். அரசாங்கம் நான் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்கல. அந்த புரோக்கரை தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எந்த மருத்துவமனையில் முறைகேடாக கிட்னி மாற்று அறுவை செஞ்சிருக்காங்களோ அந்த மருத்துவமனையில் எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனால் அமைச்சர் ஏதோ சொல்லி மலுப்பை அதை முடித்து விட்டார், பதில் முடித்து விட்டார். தமிழ்நாட்டில் உள்ள மருந்து உற்பத்தி நிறுவனங்களில் விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அதிமுக, பாஜக, பாமக MLA-க்கள் உள்ளிட்டோர் கோல்ரிப் இருமல் மருந்து விவகாரம் தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். இந்த தீர்மானத்தின் மீது பதிலளித்து பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், இருமல் மருந்தில் நச்சு மூலப்பொருள் இருந்ததால் நிறுவன உரிமையாளர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். மருந்து உற்பத்தியாளர்களை தொடர்ந்து கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், அதிமுக ஆட்சியில்தான் சம்பந்தப்பட்ட மருந்து நிறுவனத்திற்கு உரிமம் கொடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். ஒரு மருந்து கொள்முதல் செய்யப்படுகிற போது அங்கிருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர் அந்த மருந்தை ஆய்வு செய்ய வேண்டும். இந்த மாநிலத்தில் இந்த மருந்தை நாம் பயன்படுத்தவிருக்கிறோமே, இது இந்த பயன்படுத்தினா என்ன பாதிப்பு ஏற்படுங்கிறத அங்க இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர் ஆய்வு பண்ணணும். ஒன்றிய அரசாங்கத்தின் ட்ரக் கண்ட்ரோலரும் ஆய்வு பண்ணணும். அந்த மாதிரி ஆய்வே பண்ணாம இந்த மருந்து விற்பனையை அவங்க ஊக்குவித்த காரணத்தினால் 1ஆம் தேதி, அதாவது 4ஆம் தேதி 4/9 இறந்த குழந்தைக்கு இவர்கள் அந்த மருந்து நல்ல மருந்துன்னு சர்டிபிகேட் தராங்க. கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு குறித்த வழக்கின் விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். தாவேக தலைவர் விஜய் கடந்த 27ஆம் தேதி கரூரில் பரப்புரை செய்தபோது நேரிட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வந்தது. ஆனால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து சிபிஐ எஸ்பி பிரவீன்குமார் தலைமையில் ஏஎஸ்பி முகேஷ்குமார், டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் மற்றும் 2 அதிகாரிகள் கரூர் வந்தனர். பொதுப்பணித்துறை சுற்றுலா மாளிகையில் தங்கியுள்ள இந்த குழுவிடம் வழக்கை ஏற்கனவே விசாரித்து வந்த சிறப்பு புலனாய்வு குழு தலைவர் அஷ்ரா கார்க் விசாரணை அறிக்கை, ஆதாரங்களை ஒப்படைக்க உள்ளார்.
மதுரை மேயர் இந்திராணி பொன்வசந்தன் ராஜினாமாவுக்கு மாமன்ற கூட்டம் ஒப்புதல் அளித்துள்ளது. 200 கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு விவகாரம் மதுரை மாநகராட்சியில் பூதாகரமாகி வருகிறது. மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்த் உட்பட 29 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் குடும்ப சூழல் காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்வதாக கடந்த 15ஆம் தேதி இந்திராணி அறிவித்தார். மதுரை மாநகராட்சியின் அவசர கூட்டம் துணை மேயர் நாகராஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. அதில் ஏற்கனவே முறைகேடு விவகாரத்தில் பதவியை ராஜினாமா செய்ய உத்தரவிடப்பட்ட மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர்களான வாசுகி, சரவண புவனேஸ்வரி, பாண்டிச்செல்வி, முகேஷ் சர்மா, சுவிதா, நகரமைப்பு குழு தலைவர் மூவேந்திரன், வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதில் இந்திராணியின் ராஜினாமா ஏற்கப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது அதிமுகவுக்கு கிடைத்த வெற்றி என எதிர்க்கட்சித் தலைவர் சோலை ராஜா பேசியதால் திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கம் எழுப்பினர். எகிப்தின் ரஃபா எல்லை வழியாக காசாவுக்கு நிவாரணப் பொருட்களுடன் லாரிகள் புறப்பட்டுச் சென்றன. காசா நகரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் ஏராளமானோர் உயிரிழந்ததோடு அத்தியாவசிய பொருட்களின்றி மக்கள் தவிக்கும் நிலை தொடர்கிறது. தற்போது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான போர் அமெரிக்க அதிபர் டிரம்பின் தலையீட்டால் தற்காலிகமாக முடிவுக்கு வந்துள்ள நிலையில் எரிபொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடன் எகிப்தின் ரஃபா எல்லை வழியாக ஏராளமான லாரிகள் காசாவுக்கு புறப்பட்டுச் சென்றன. இதன் மூலம் காசா மக்களுக்கு உரிய நிவாரணப் பொருட்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருமல் மருந்தால் குழந்தைகள் உயிரிழந்ததற்கு மருந்து நிறுவனங்களை தமிழக அரசு முறையாக கண்காணிக்காததே காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2 ஆண்டுகளாக ஸ்ரீசன் மருந்து நிறுவனத்தில் ஆய்வு நடத்தப்படவில்லை என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் கிட்னி முறைகேடு வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பின் அடிப்படையில் திமுக அரசு செயல்படவில்லை என குற்றம் சாட்டினார். அரசாங்கம் நான் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்கல. அந்த புரோக்கரை தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எந்த மருத்துவமனையில் முறைகேடாக கிட்னி மாற்று அறுவை செஞ்சிருக்காங்களோ அந்த மருத்துவமனையில் எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனால் அமைச்சர் ஏதோ சொல்லி மழுப்பி அதை முடித்து விட்டார், பதில் முடித்து விட்டார். வளர்ச்சியடைந்த மாநிலம் என கூறி தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர் மத்திய அரசு அப்பட்டமான அரசியல் பாகுபாட்டை செய்வதாக விமர்சித்தார். தமிழ்நாட்டுக்கு நியாயமான பங்கு திட்டமிட்டு மறுக்கப்படுவதாகவும் ஜல்ஜீவன் திட்டத்திற்கான நிதியை கூட மத்திய அரசு வழங்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். கிராமங்களிலேயும் நகரப்புறங்களிலும் இருக்கக்கூடிய தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய திட்டமாக இன்றைக்கு நாம் கருதி செயல்படக்கூடிய திட்டம் ஜல்ஜீவன் திட்டம். அந்த திட்டத்திற்கான நிதி ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய நிதி. தமிழ்நாடு அரசாங்கம் பல்வேறு குடிநீர் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டு வந்தாலும் கூட இந்த ஜல்ஜீவன் திட்டத்திலே ஒன்றிய அரசினுடைய பங்காக நீங்கள் அளிக்க வேண்டிய தொகை எவ்வளவு தெரியுமா? 3407 கோடி ரூபாய். அதை நீங்கள் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டியிருந்தும் இதுகாரும் அந்த நிதி நமக்கு வழங்கப்படாமல் ஒன்றிய அரசு நம்மை வஞ்சித்து வருகிறது. பாக்ஸ்கான் நிறுவன முதலீடு குறித்து அமைச்சர் TRV ராஜா தெளிவாக விளக்கமளிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பாக்ஸ்கான் நிறுவனத்திடமிருந்து 15,000 கோடி ரூபாய் முதலீடு கண்டிப்பாக வரும் என்று அமைச்சர் கூறுவதை சுட்டிக்காட்டிய அன்புமணி, பாக்ஸ்கான் நிறுவனம் முதலீடு செய்வதாக உறுதியளிக்கவில்லை என்று மறுத்துள்ளதை நினைவு கூர்ந்தார். முதலீடுக்கு சம்மதித்ததும் முதலீடு செய்யப்போவதில்லை என்று கூறியதும் வெவ்வேறு நிறுவனங்கள் என்று கூறுவது மக்களை ஏமாற்றும் முயற்சி என்றார். தமிழ்நாட்டுக்கு வந்த உண்மையான முதலீடுகள் எவ்வளவு, அதன் மூலம் கிடைத்த வேலை வாய்ப்புகள் எத்தனை என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சிறுவனை மனித கழிவு அள்ள வைத்ததாக வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஒருவர் கைது செய்யப்பட்டார். விவசாயி ரமேஷ் என்பவர் சிறுவனை மனித கழிவை அள்ள வைத்ததாக தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ரமேஷை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க தினத்தை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
பின்னர் தனது ஆதரவாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே காட்டுப்பன்றிகளை பிடிக்க கூண்டு வைக்கப்பட்டது. அனவன் குடியிருப்பு, வேம்பையாபுரம், செட்டிமேடு உள்ளிட்ட கிராமங்களில் காட்டுப்பன்றிகள் பயிர்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் புகார் அளித்தனர். இதையடுத்து விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று செட்டிமேடு பகுதியில் கூண்டு அமைத்து வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் திருச்சியில் தீபாவளி விற்பனை களை கட்டியுள்ளது. பெரிய கடை வீதி, தெப்பக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் குடைகளுடன் திரண்டு புத்தாடைகள் மற்றும் பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் 125 தற்காலிக கேமராக்கள் உட்பட 500க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. சீருடையுடனும் சீருடை அணியாமலும் 175 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் உள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 20 நாட்களுக்கு பிறகு மீண்டும் 118 அடியாக உயர்ந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பொழியும் மழையால் அணைக்கு வினாடிக்கு 10,000 கன அடிக்கு குறையாமல் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு 11,602 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் பொழியும் மழை காரணமாக அப்பகுதி பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீரின் அளவு வினாடிக்கு 5,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்தை விட திறப்பு குறைவாக இருப்பதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 20 நாட்களுக்கு பிறகு மீண்டும் 118 அடியை தாண்டியுள்ளது. கடந்த ஆண்டு இதே நாளில் 93.35 அடியாக இருந்த நீர்மட்டம் தற்போது 118.28 அடியாக உள்ளது. நீர் இருப்பு 90.75 டிஎம்சியாக உள்ளது. நெல்லை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலுவையில் உள்ள கூடுதல் ஊதியம், 20 மாதங்களாக செலுத்தப்படாத இபிஎஃப் தொகை, தீபாவளி போனஸ் உள்ளிட்டவற்றை வழங்க கோரி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. அதிமுக மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும்படி மாநகராட்சி ஆணையரிடம் கேட்டுக் கொண்டார். குஜராத் மாநிலத்தில் முதல்வர் பூபேந்திர பட்டேல் தலைமையிலான புதிய அமைச்சரவை பொறுப்பேற்றது. அமைச்சரவையை விரிவாக்கம் செய்யும் வகையில் 16 அமைச்சர்களும் வியாழக்கிழமையோடு கூண்டோடு ராஜினாமா செய்தனர். இந்நிலையில் புதிய அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. 25 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் ஆச்சாரியா தேவ்ரட் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். હર્ષ રમેશકુમાર સંઘવી ઈશ્વરના નામે ગુજરાત રાજ્યના નાયબ મુખ્યમંત્રી તરીકેના ગુજરાત રાજ્યના નાયબ મુખ્યમંત્રી તરીકેના મારા કર્તવ્યો શ્રદ્ધાપૂર્વક અને અંતઃકરણપૂર્વક વજાવીશ. શ્રદ્ધાપૂર્વક અને અંતઃકરણપૂર્વક બજાવીશ. ஹர்ஷ் சங்விக்கு துணை முதல்வர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதிய அமைச்சரவையில் கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜாவின் மனைவி ரிவாபா ஜடேஜா உள்ளிட்ட 19 பேர் புதுமுகங்கள். ரிஷிகேஷ் பட்டேல், கனுபாய் தேசாய், கன்வர்ஜி பவாலியா, பிரஃபுல் பன்சேரியா, பர்சோத்தும், ஜோலன்கி, சாங்வி ஆகிய 6 பேரும் அமைச்சரவை பதவியை தக்க வைத்துக் கொண்டுள்ளனர். 25 அமைச்சர்களுக்கான துறைகள் விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் MK-1A போர் விமானம் தனது முதல் பயணத்தை தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் உள்ள ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் தேஜஸ் MK-1A போர் விமானத்தை வடிவமைத்துள்ளது. இந்நிலையில் அந்த விமானத்தின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஓடு பாதைக்கு கொண்டுவரப்பட்ட தேஜஸ் MK-1A போர் விமானத்திற்கு வாட்டர் சல்யூட் செய்யப்பட்டு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. இம்மாத இறுதியில் இவ்விமானம் இந்திய விமானப்படையோடு இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீபாவளிக்கு முன்பே டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலைக்கு சென்றுள்ளது. தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசு வெடிப்பதாலும் அண்டை மாநிலங்களில் வேளாண் கழிவுகளை எரிப்பதாலும் டெல்லியில் ஆண்டுதோறும் காற்று மாசு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தீபாவளிக்கு முன்பே தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் மோசமடைய தொடங்கியுள்ளது.
அக்ஷர்தாம் பகுதியில் காற்றின் தர குறியீடு 369ஆகவும் இந்தியா கேட் பகுதியில் 220ஆகவும் பதிவாகியுள்ளது. காற்றின் தர குறியீடு 301 முதல் 400 வரை இருந்தால் அது மிகவும் மோசம் என்று வகைப்படுத்தப்படுகிறது. பண்டிகைக்கு முன்பே காற்றின் தரம் மிக மோசமான நிலைக்கு சென்றிருப்பது கவலை அளிப்பதாக சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஹிந்தியில் பேசியதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை பீகாரில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு ஹிந்தியில் பேசினார். அந்த காணொளியை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள மோடி, நல்ல ஹிந்தியில் பேசிய சந்திரபாபு நாயுடு பீகாரில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தொண்டர்கள் அனைவரின் மனங்களையும் வென்றுவிட்டார் என்று கூறியுள்ளார். அதோடு இந்திய ஒருமைப்பாட்டிற்கான தனது ஆழ்ந்த அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியுள்ளதாக நாயுடுவை மோடி பாராட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ராய்பரேலியில் அடித்து கொலை செய்யப்பட்ட பட்டியல் சமூக இளைஞரின் குடும்பத்தினரை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். ராய்பரேலியைச் சேர்ந்த ஹரிஓம் வால்மீகியை திருடர் என்று தவறாக எண்ணி பொதுமக்கள் தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை ராகுல் காந்தி சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொல்லப்பட்ட இளைஞரின் குடும்பத்தினர் குற்றவாளிகள் போல் நடத்தப்படுவதாக கூறினார். பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்முறைகள் நாடு முழுவதும் தொடர்வதாக குறிப்பிட்ட ராகுல், இளைஞர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் நீதியை காக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே மாநில அரசு தங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்துள்ளதாக உயிரிழந்த இளைஞரின் உறவினர் தெரிவித்தார். காட்டாட்சியிலிருந்து பீகாரை காப்பாற்றியவர் நிதிஷ்குமார் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தரையா பகுதியில் நடைபெற்ற பாஜக பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற அவர், பிரதமர் மோடி கடந்த 11 ஆண்டுகளாக பீகார் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக உழைத்து வருவதாகவும் பீகாருக்காக பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருப்பதாகவும் கூறினார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியின் போது பயங்கரவாதிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், ஆனால் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பயங்கரவாதிகளை அவர்களது இருப்பிடத்திற்கே சென்றே அழித்தவர் பிரதமர் மோடி என்றும் அமித்ஷா குறிப்பிட்டார். பாஜகவில் சேரும்படி கடந்த 2019ஆம் ஆண்டே தமக்கு அழைப்பு வந்ததாக கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். கன்னட இயக்குநர் KM ரகு எழுதியுள்ள விசுவாசத்தின் சின்னம் டி.கே. சிவகுமார் என்ற புத்தக வெளியீட்டு விழா பெங்களூரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றிய சிவகுமார், 2019ஆம் ஆண்டு காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கூட்டணி ஆட்சியில் 17 MLA-க்கள் ராஜினாமா செய்ததாகவும், அப்போது பாஜக தலைவர் ஒருவர் தம்மிடம் பேசியதாகவும் குறிப்பிட்டார். பாஜகவிற்கு ஆதரவளித்து துணை முதல்வர் ஆகின்றீர்களா அல்லது சிறைக்கு செல்கிறீர்களா என்று அவர் கேட்டதாகவும், சிறைக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்ததாகவும் சிவகுமார் தெரிவித்தார். இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இலங்கையின் மண் ஒருபோதும் பயன்படுத்தப்படாது என்றும், இது இலங்கை தொடர்ந்து கடைபிடிக்கும் இறையாண்மை கொள்கை என்றும் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். தாம் படித்த புதுடில்லி பல்கலைக்கழகத்தின் இந்து கல்லூரியில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்வில் ஹரிணி அமரசூரிய உரையாற்றும் போது இதனை கூறினார். இலங்கையின் பிரதமராக பதவியேற்ற பின்னர் இந்தியாவிற்கு மேற்கொண்டிருக்கும் அவரது முதலாவது அரசுமுறை பயணம் இது. டெல்லியில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரையும் சந்தித்து பேசினார். சபரிமலை ஐயப்பன் கருவறை முன்பு உள்ள துவாரபாலகர்கள் சிலைகள் மற்றும் சோபன பீட கதவுகளின் தங்கத்தகடுகள் மாயமான வழக்கில் நன்கொடையாளர் உன்னிகிருஷ்ணன் போத்தி கைது செய்யப்பட்டுள்ளார். 4 கிலோ தங்கம் மாயமான இந்த விவகாரங்களை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழு 2 வழக்குகளிலும் நன்கொடையாளர் உன்னிகிருஷ்ணன் போத்தி, திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டின் ஊழியர்கள் 9 பேரை குற்றவாளிகளாக சேர்த்துள்ளது. உன்னிகிருஷ்ணன் போத்தியை திருவனந்தபுரத்திற்கு அருகே உள்ள அவருடைய வீட்டில் வைத்து கைது செய்த புலனாய்வு குழுவினர் பத்தனம்திட்டா அழைத்து வந்து 10 மணி நேரம் விசாரணை நடத்தினர். இதைத் தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவலில் எடுத்து விசாரிக்கவும் முடிவு செய்துள்ளனர். பஞ்சாபில் லஞ்சம் வாங்கிய டிஐஜியை கைது செய்த சிபிஐ அதிகாரிகள்
அவரிடமிருந்து 5 கோடி ரூபாய் மற்றும் நகைகளை பறிமுதல் செய்தனர். டிஐஜி ஹர்சரண் சிங் புல்லார் வியாபாரி ஒருவரை மிரட்டி 8 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சிபிஐ டிஐஜி ஹர்ஷரனை கைது செய்தது. பின்னர் அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 5 கோடி ரூபாய் பணம், 1.5 கிலோ தங்க நகைகள், 2 சொகுசு கார்கள், விலை உயர்ந்த கைக்கடிகாரங்கள், வெளிநாட்டு மதுபானங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். கர்நாடக மாநிலம் கோலாரில் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை திருடிய ஊழியரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ராபர்ட்சன் பேட்டை பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் நகைக்கடை வைத்துள்ளார். இவரது கடையில் ஒரு வாரத்திற்கு முன் ராஜஸ்தானைச் சேர்ந்த யஷ் பணியில் சேர்ந்தார். தீபாவளியை முன்னிட்டு கடையை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்ற நிலையில் வினோத் வெளியே சென்றிருந்தார். அவர் திரும்பி வந்தபோது சுமார் 2 கிலோ தங்க நகைகள் மாயமாகி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது நகைப்பெட்டியுடன் யஷ் தப்பியது தெரியவந்தது. ஆந்திர பிரதேச மாநிலத்தில் தனியார் பேருந்து ஒன்று தீப்பிடித்து எரிந்து முற்றிலும் சேதமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர பிரதேசம் அனந்தபூர் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த தனியார் சொகுசு பேருந்து ஒன்று தீப்பிடித்து முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. பேருந்தில் தீப்பிடித்தவுடன் ஓட்டுநர் சுதாரித்துக் கொண்டு செயல்பட்டதால் பயணிகள் 29 பேரும் பத்திரமாக வெளியேறினர். பேருந்தில் தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. தெலுங்கு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு எதிராக ஜூப்ளி ஹில்ஸ் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி அநாகரிகத்தை ஊக்குவிக்கிறது என்றும் தவறான வழியில் இட்டுச் செல்கிறது என்றும் தனிநபர்கள் சிலர் இணைந்து புகார் மனு அளித்துள்ளனர். எனவே பிக் பாஸ் நிகழ்ச்சியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் பொது அமைப்புகளோடு இணைந்து முற்றுகையில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரித்துள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் அரசு ஹோல்கர் அறிவியல் கல்லூரியைச் சேர்ந்த 2 மாணவர்கள் தங்கள் கல்லூரி முதல்வரான அனாமிகா ஜெயின் இறந்துவிட்டதாக போலியான செய்தியை வாட்ஸ்அப் மூலம் பரப்பியுள்ளனர். முதல்வர் இறந்ததால் அக்டோபர் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கல்லூரி மூடப்படும் என்று கல்லூரி லெட்டர் ஹெட்டில் போலியான நோட்டீஸை அவர்கள் வெளியிட்டுள்ளனர். இதை நம்பி அக்டோபர் 15 புதன்கிழமை அன்று மாணவர்கள் யாரும் தேர்வு எழுத வராததைக் கண்டு ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். வதந்தி பரப்பிய 2 மாணவர்களும் கல்லூரியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் டயாலிசிஸ் சிகிச்சையே அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. கடந்த 6 ஆண்டுகளில் 64 லட்சத்திற்கும் அதிகமான நோயாளிகள் இந்த சிகிச்சையை பெற்றுள்ளனர். டயாலிசிஸ் சிகிச்சையை அதிகபட்சமாக பயன்படுத்திய மாநிலங்களில் தமிழ்நாடு 7,30,000 டயாலிசிஸ் சிகிச்சை சுழற்சிகளுடன் முன்னிலையில் உள்ளது. சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்டவர்கள் உயிர் வாழ்வதற்கு வாரத்திற்கு 2 முறை டயாலிசிஸ் செய்ய வேண்டும். பொதுவாக இந்த சிகிச்சையை ஒரு முறை செய்து கொள்வதற்கு 1000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை செலவாகும். 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் யோஜனா பயனர்கள் டயாலிசிஸ் சிகிச்சையை இலவசமாக செய்து கொள்ள முடியும். அமெரிக்காவின் ஹவாயின் தீவில் உள்ள கிலாவியா எரிமலை மீண்டும் வெடித்துள்ளது. எரிமலையிலிருந்து பாறை குழம்பு பல அடி உயரத்திற்கு எழும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. சமீப காலமாகவே கிலாவியா எரிமலை அடிக்கடி வெடித்து சிதறுகிறது. எரிமலை சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனடா மற்றும் அமெரிக்காவில் விமான நிலையங்களின் பொது அறிவிப்பு பலகைகளை ஹமாஸ் ஆதரவாளர்கள் ஹேக் செய்தனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 2 ஆண்டுகளாக நடந்து வந்த போர் கடந்த 10ஆம் தேதி தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் உள்ள ஹாரிஸ்பர்க் விமான நிலையம், கனடாவின் கெலோனா, விக்டோரியா, வின்ஸ்டர் சர்வதேச விமான நிலையங்களின் பொது அறிவிப்பு பலகைகளை ஹமாஸ் ஆதரவாளர்கள் ஹேக் செய்தனர். அதில் ஹமாஸ் அமைப்பிற்கு ஆதரவாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு எதிராகவும் செய்திகள் வெளியிடப்பட்டன. இது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பொலிவியாவில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் சாலைகளில் ஆறு போல் வெள்ளம் பெருக்கெடுத்தது. தரிஜா நகரில் சுமார் அரை மணி நேரத்திற்கு ஆலங்கட்டி மழை பெய்தது. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்த நிலையில் ஒரு சில இடங்களில் பனிக்கட்டிகள் குவிந்தன.
இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். ஏற்கனவே கடந்த மாதம் தரிஜா நகரில் 2 முறை ஆலங்கட்டி மழை பெய்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியா மற்றும் பிரேசில் இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவை 2030ஆம் ஆண்டுக்குள் $12 பில்லியன் இருந்து $20 பில்லியன் உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரேசில் துணை அதிபர் ஜெரால்டோ அல்க்மின், இந்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் இடையிலான சந்திப்பில் வர்த்தக ஒப்பந்தத்தை விரிவுபடுத்த ஒப்புக்கொள்ளப்பட்டது. பிரேசிலுடனான இந்த விரிவாக்கம் தெற்காசிய சந்தையில் இந்தியாவின் வர்த்தக பிணைப்பை வலுப்படுத்த உதவும் என்று மத்திய அமைச்சர் கோயல் தெரிவித்தார். பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டிரம்பை கண்டு பயப்படுகிறார் என்று கூறியதற்காக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மீது அமெரிக்க பாடகி மேரி மில்பர்ன் கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். பிரதமர் மோடியின் ராஜதந்திரம் குறித்து ராகுல் காந்திக்கு புரிதல் இல்லை என்று சாடியுள்ள மில்பர்ன், டிரம்ப் அமெரிக்க நலன்களுக்கு முதலிடம் கொடுப்பதைப் போலவே மோடியும் இந்தியாவிற்கு எது சிறந்தது என்பதைத்தான் செய்கிறார் என்றும், இந்தியாவிற்கு பிரதமராகும் புத்திசாலித்தனம் ராகுல் காந்தியிடம் இல்லை என்றும் விமர்சித்துள்ளார். உக்ரைனுக்கு அமெரிக்கா அதிநவீன டொமஹாக் குரூஸ் ஏவுகணையை வழங்கப் போவதில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தங்கள் நாட்டிற்கும் டொமஹாக் ஏவுகணை தேவைப்படுகிறது என்றும், தற்போதைய எண்ணிக்கையை குறைக்க முடியாது என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான போரை எதிர்கொள்ள 1600 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் டொமஹாக் குரூஸ் ஏவுகணைகளை அமெரிக்காவிடம் உக்ரைன் கோரியிருந்தது. இதை வழங்க ட்ரம்பும் ஆர்வம் காட்டி வந்தார். உக்ரைனுக்கு அதிநவீன ஏவுகணை வழங்க ரஷ்ய அதிபர் புதின் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் உக்ரைனுக்கு ஏவுகணை வழங்கும் முடிவிலிருந்து ட்ரம்ப் பின்வாங்கியதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் எலினாய்ஸ் மாகாணத்தில் மிகப்பெரிய தானிய சேமிப்பு கிடங்கு திடீரென்று சரிந்து விழுந்தது. இச்சம்பவத்தின் போது அங்கிருந்த ஊழியர்கள் உடனடியாக வெளியேறியதால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. சோயாபீன்ஸ் நிரம்பிய கிடங்கு அருகில் இருந்த மின் இணைப்புகள் மீது சரிந்து விழுந்தது. தானிய கிடங்கு சரிந்து விழுந்ததற்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என இந்திய தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் என்பவர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தாவேகாவின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்திய தேர்தல் ஆணையம் தாவேகா அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் அதன் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோர முடியாது என தெரிவித்தது. இதனையடுத்து மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கும் டிஜிபிக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்தியா மற்றும் பிரேசில் இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவை 2030ஆம் ஆண்டுக்குள் $12 பில்லியன் $20 பில்லியன் உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரேசில் துணை அதிபர் ஜெரால்டோ அல்க்மின், இந்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் இடையான சந்திப்பில் வர்த்தக ஒப்பந்தத்தை விரிவுபடுத்த ஒப்புக்கொள்ளப்பட்டது. பிரேசிலுடனான இந்த விரிவாக்கம் தெற்காசிய சந்தையில் இந்தியாவின் வர்த்தக பிணைப்பை வலுப்படுத்த உதவும் என மத்திய அமைச்சர் கோயல் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பயணிகள் கூட்ட நெரிசலை சமாளிக்க 2 சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மற்றும் 4 மிமுர் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாம்பரம் செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் இன்றிரவு 7:30 மணிக்கு புறப்பட்டு நாளை காலை 7:30 மணிக்கு செங்கோட்டையை சென்றடையும். அதேபோல் மறுமார்க்கத்தில் செங்கோட்டை தாம்பரம் எக்ஸ்பிரஸ் வரும் 20ஆம் தேதி இரவு 8:45 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 9:45 மணிக்கு தாம்பரம் வந்து சேரும். சென்னை மதுரை இடையேயும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தீபாவளியை முன்னிட்டு வியாழக்கிழமை சிறப்பு பேருந்துகளில் 1,28,000க்கும் மேற்பட்டவர்கள் பயணித்துள்ளனர். வியாழனன்று மொத்தம் 2,853 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. வெள்ளிக்கிழமையும் அரசு விரைவு பேருந்துகளில் பயணம் செய்ய மொத்தம் 82,300 பேர் முன்பதிவு செய்துள்ளனர். பயணியர் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் சென்னையிலிருந்து வழக்கமாக செல்லும் 2,092 பேருந்துகளோடு 2,165 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன.
மதுரை மேயர் இந்திராணி பொன் வசந்தின் ராஜினாமாவுக்கு மாமன்ற கூட்டம் ஒப்புதல் அளித்துள்ளது. 200 கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு விவகாரம் மதுரை மாநகராட்சியில் பூதாகரமாகி வருகிறது. மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் உட்பட 29 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் குடும்ப சூழல் காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்வதாக கடந்த 15ஆம் தேதி இந்திராணி அறிவித்தார். மதுரை மாநகராட்சியின் அவசர கூட்டம் துணை மேயர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. நெல்லை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலுவையில் உள்ள கூடுதல் ஊதியம், 20 மாதங்களாக செலுத்தப்படாத இபிஎஃப் தொகை, தீபாவளி போனஸ் உள்ளிட்டவற்றை வழங்க கோரி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. அதிமுக மாவட்ட செயலர் தச்சை கணேசராஜா தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும்படி மாநகராட்சி ஆணையரிடம் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் 3300 சதுரடி வரையிலான தனி வீடுகளில் 2 கார்கள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் ஒதுக்குவதை கட்டாயமாக்கும் வகையில் பொது கட்டட விதிகள் திருத்தப்பட்டுள்ளன. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வெளியிட்டுள்ள அரசாணையில் பொது கட்டட விதிகளில் தனி வீடுகளுக்கான வாகன நிறுத்துமிடம் தொடர்பாக சில விதிகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. இதன்படி 3300 சதுரடிக்கு மேற்பட்ட பரப்பளவுள்ள வீடுகளில் 4 கார்கள் மற்றும் 4 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் ஒதுக்குவது கட்டாயம். தீபாவளி பண்டிகைக்காக சென்னை வாசிகள் சொந்த ஊர் செல்வதால் விழுப்புரம் அருகே உள்ள இருவேல்பட்டு பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் கார்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு மற்றும் மேம்பால பணிகள் காரணமாக சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். குண்டும் குழியுமான சர்வீஸ் சாலைகள் சரி செய்யப்படாதது போக்குவரத்து நெரிசலை மேலும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் சிவகிரி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் ஆட்கள் கிடைக்காததால் வடமாநில தொழிலாளர்களை நடவு பணியில் ஈடுபடுத்தியுள்ளனர். விவசாயத்தை பிரதானமாக்கிக் கொண்ட இந்த பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 100 நாள் வேலைக்கு செல்வதால் வேளாண் பணிகளுக்கு ஆள் கிடைக்காத நிலை ஏற்படுகிறது. எனவே பருவம் தப்பிவிடக்கூடாது என்பதற்காக சிவகிரி பகுதி விவசாயிகள் நடவு பணிகளுக்கு வடமாநில தொழிலாளர்களை வயலில் இறக்கியுள்ளனர். 10 பேர் கொண்ட குழுவிற்கு 1 ஏக்கருக்கு 5000 ரூபாய் முதல் 5300 ரூபாய் வரை ஊதியமாக வழங்குகின்றனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விமான டிக்கெட் விலை விண்ணை முட்டியுள்ளது. சாதாரண நாட்களில் விற்கப்படும் விமான டிக்கெட் விலையை விட 5 மடங்கு அதிகரித்துள்ளதால் நடுத்தர மக்கள் பயணத்தை ரத்து செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை மதுரை இடையே வழக்கமான நாட்களில் ரூபாய் 4000ற்குள் இருக்கும் கட்டணம் தற்போது ரூபாய் 17,000 தாண்டியுள்ளது. அதேபோல் சென்னையிலிருந்து கோவை, திருச்சி, தூத்துக்குடி இடையிலான கட்டணங்களும் ரூபாய் 17,000 தொட்டுள்ளதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். வழக்கமான நாட்களில் சென்னையில் இருந்து டெல்லி செல்வதற்கு ரூபாய் 6,000 என்ற அளவிலேயே இருக்கும் கட்டணம் தற்போது உச்சமாக ரூபாய் 30,000 தாண்டியுள்ளது. மும்பை, கொல்கத்தா, குவஹாத்தி உள்ளிட்ட நகரங்களுக்கான கட்டணமும் ரூபாய் 20,000 தாண்டியுள்ள நிலையில் வெளிமாநிலம் செல்ல திட்டமிட்டிருந்த நடுத்தர வர்க்க பயணிகள் பலர் பயணத்தை ரத்து செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் தனது ஆதரவாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். குடியிருப்புகள், சாலைகளின் பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை மாற்றுவது குறித்த அரசாணையை செயல்படுத்த இறுதி முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சாதி பெயர்களை நீக்குவதில் பல நடைமுறை சிக்கல்கள் இருப்பதால் மாநில அரசின் அரசாணைக்கு தடை விதிக்க கோரி மதுரையைச் சேர்ந்த பரமசிவம் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் அனிதா சுமந்த், குமரப்பன் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இந்த திடீர் உத்தரவால் ஆதார், பாஸ்போர்ட் உள்ளிட்டவற்றில் பெயர் மாற்றம் செய்வதில் சிக்கல் ஏற்படும் என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது அரசு தரப்பில் அறிவிப்பாணையை செயல்படுத்தும் செயல்முறைகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது. இதையடுத்து சாதி பெயர்களை நீக்குவது குறித்து மாநில அரசு எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கது என்று நீதிபதிகள் கூறினர். அதே நேரத்தில் இதற்காக வகுக்கப்பட்டுள்ள வழிமுறைகள் குறித்து தெளிவுபடுத்தவில்லை என்று குறிப்பிட்டுள்ள நீதிபதிகள் அதுகுறித்து பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். அதுவரை சாதிய பெயர்களை மாற்றுவது பற்றி மக்கள் கருத்து கேட்டு ஆய்வு செய்யலாம், இறுதி முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது.